தமிழ்நாட்டில் எழில்மிகு இயற்கை சூழலுடன் கூடிய மலைப்பகுதியின் வளர்ச்சியை முறைப்படுத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது. அந்நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம், குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், நெல்லியாளம் பகுதிகள், கோவை மாவட்டத்தில் வால்பாறை, திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 1200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மலைப்பகுதிகளுக்கான முழுமையான வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்படும். சுற்றுலா தலங்களை அடையாளம் கண்டு சுற்றுச்சூழல் பாதிப்பின்றி அவற்றை மேம்படுத்துதல், நிலச்சரிவு, வெள்ளம் மற்றும் இதர இயற்கை பேரிடர்களை திறமையாக எதிர்கொள்ளும் வகையிலான பேரிடர் மேலாண்மை திட்டம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இப்பகுதிகளுக்கு உரிய வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்படும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக பழுதடைந்த நிலையில் உள்ள 6424 குடியிருப்புகள் 1148 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் செய்யப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து அடுத்த 2 ஆண்டுகளில் 5256 குடியிருப்புகள் 1051 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் செய்யப்படும். குறைந்த வருமானம் கொண்ட வகையினருக்கான வீட்டு வசதி தேவையை நிறைவு செய்திடவும், தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு புதிய குடியிருப்புகளை ஏற்படுத்திடவும் உதவிடும் வகையில் தொகுப்பு நிதியம் ஒன்று உருவாக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 7718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொதுப்பணி: மதுரை மாநகரில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கிண்டியில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஆகியவற்றை தொடர்ந்து சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டு அரங்கம், தலைநகர் புதுதில்லியில் வைகை தமிழ்நாடு இல்லம், கோவை மற்றும் திருச்சியில் நவீன வசதிகளுடன் கூடிய மாபெரும் நூலகங்கள் என தமிழ்நாட்டின் நவீன அடையாளங்கள் பலவற்றை அழகுற வடிவமைத்து கட்டமைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது. புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் நோக்கோடு சென்னை பல்கலைக்கழக மெரினா வளாகத்தில் உள்ள கீழை கலையியல் ஆய்வு நிறுவன புராதன கட்டடம், ராணிப்பேட்டையில் உள்ள தேசிங்க ராஜாராணி நினைவகம், கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையம், திருச்சியில் ராணிமங்கம்மாள் கோட்டை வளாக அலுவலகங்கள், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் நகரில் உள்ள மகாகவி பாரதியார் இல்லம் உள்ளிட்ட 17 புராதன கட்டிடங்கள் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பொதுப்பணித்துறைக்கு 2457 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.